Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخلت العشر وأراد أحدكم أن يضحي فلا يمش من سعره وبشره شيئا صدق رسول الله صلى الله عليه وسلم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கையில் உம்முடைய வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு மாதமான துல்காதா மாதத்துடைய கடைசி ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது இன்னும் ஒன்று தினங்களில் முக்கியமான ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதத்தின் முதல் பிறை இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பிறையை தேரணும். நம்ம பிறை வந்து துல்ஹஜ் மாத பிறையை வந்து பார்ப்பது நமக்கு சுன்னத், பார்த்து ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. அதே போல இந்த ஆண்டு பெரும்பாலான ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிகளுடைய ஹஜ் அல்லாஹ் தஆலா மக்பூலாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திற்காக பல பேருடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த மார்க்கத்தின் வளர்ச்சி என்பது பல பேருடைய தியாகத்தின் மீது உண்டானது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக தீனுக்காக தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்தின் உள் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அவனுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பது ஒரே நோக்கம்தான். இந்த நோக்கத்திற்காக யாரெல்லாம் எதையெல்லாம் தியாகம் செய்தார்களோ அந்த தியாகனுடைய அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஒரு சில தியாகத்தை அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் பேசும்படி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். யாருடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா பேசும்படி வைத்திருந்தானோ அந்த தியாகத்தில் ஒரு தியாகம் தான் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம். நம்ம எதுக்கு தியாகம் சொல்றோம்னு சொன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா தியாகம் இல்லாம முன்பு சொன்ன மாதிரி இந்த தீனுக்காக என்ன செஞ்சாங்க, தியாகம் செய்தார்கள். தியாகம் செஞ்சதா அல்லாஹ் ரஹ்மத்தை பெற முடியும். தியாகம் என்பது என்ன, அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, நம்ம எதை தியாகம் பண்றோம், யாருக்காக தியாகம் செய்கின்றோம், என்ன நோக்கத்தில் தியாகம் பண்றோம் என்பது என்ன செய்வோம், அதை வைத்துதான் ஒரு தியாகத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா கபூல் செய்ய மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக
ஒரு தந்தை தலையினுடைய தியாகம், தந்தை மகனுடைய தியாகம். இது சாதாரண தியாகம் அல்ல. அந்த தியாகத்தின் பேரு தான் குர்பான் சொல்லுவாங்க. குர்பான் சொன்னா என்ன தெரியுமா? நம்ம குர்பான் என்பதை வெளிப்படையா சொல்லும் பொழுது ஆடு மாடி அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து பலியிடுவது தான் குர்பான் சொல்லுவோம். இது பொதுவான வார்த்தை. குர்பான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா நெருக்கத்தை உண்டாக்குவது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய செயல். இந்த குர்பான் என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னா முந்தைய சமுதாயத்தில் என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வழிபாட்டை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி இருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாருங்க, வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் மன்சக் வழிபாட்டு முறையை உண்டாக்கி தந்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வழிபாட்டு முறை, அந்த வழிபாட்டு முறையில எதுக்கு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அதுல ஒரு முறை என்ன சொன்னா எதுக்கு சுபல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் இருக்கிற கால்நடை சொல்லுவாங்க அன்ஆம் வாழ்க்கையில, அந்த கால்நடைகளை அல்லாஹ்வுடைய பாதையில அறுப்பதற்காக அந்த அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மனுஷனை அல்லாஹ் தஆலா உண்டாக்கியதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஒவ்வொரு சமுதாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன செய்யுது, இந்த ஏற்பாடு செய்கிறது. எதற்கு அல்லாஹ் தஆலா ஆடு மாடு பலி ஒரு அமலாக நன்மையாக ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா ஆக்கணும்னு சொன்னா முந்தைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடு என்ன செய்வாங்க, சில தெய்வங்களாக பார்ப்பாங்களாம் அந்த காலத்துல. அப்ப அந்த அல்லாஹ் என்ன சொன்னா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுடைய அமல் கபூல் செய்யணும் சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதத்துல ஒரு உயிர் என்பது என்ன, ஆடோ மாடோ ஒட்டகமோ என்ன செய்யணும், நீங்க பலி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா முந்தைய சமுதாயத்துல எப்படி சொன்னா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனான காபில் ஹாபில் சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க குர்பானி கொடுத்தாங்க. அவங்க எதுக்கு குர்பானி கொடுத்தாங்க, நம்ம குர்பானி மாதிரி இல்ல. நான் முன்பு சொன்னேன் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த குர்பானிக்கும் அவங்க கொடுத்த குர்பானிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அந்த குர்பானியை பேசுறோம், ஆனா நன்மையா பேச மாட்டோம். அது குர்பான், அவன் குர்பான் கொடுத்தான்னு பேசுறது. ஆமில் காபில் கொடுத்த குர்பான் இருக்கு இல்லையா, இந்த குர்பான் என்ன சொன்னா நபி இப்ராஹிம் கொடுத்த குர்பானி மாதிரி கிடையாது. அந்த குர்பானி பத்தி சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வத்லு அலைஹிம் நபஅபனி ஆதம, நபியே அந்த மக்களுக்கு ஆதமுடைய 2 மகன்களுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுவீராக, ஓதி காட்டுவீராக அல்லாஹ் சொல்றான். 2 மகன்கள் அவங்க என்ன செய்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னா அது தீர்வுக்கான என்ன செய்றாங்க, ஒரு குர்பானி கொடுக்குறாங்க, ஆட்டை பலியிடுறாங்க. ஆட்டை பலியிட்ட பிறகு எப்படி சொன்னா அந்த ஆடு சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா அந்த அந்த செய்த அவர் ஒரு அந்த மனிதனுடைய நன்மை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பது கதை என்ன தெரியுமா, தஃசீல் வருகிறது. எந்த ஆட்டை அறுத்தார்களோ அந்த செய்யுமா வாதத்திலிருந்து நெருப்பு இருக்குமா, எனக்கு என்ன செய்யும், அந்த அறுக்கப்பட்ட பிராணியை கருத்தி விடும். அப்ப எந்த பிராணி அந்த கருத்தி விட்டதோ அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த நபருடைய அமல் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான் என்று அர்த்தம். அப்ப அந்த வகையில பார்த்தீங்க சொன்னா ஆதம் நபியுடைய மகன் 2 பேர் என்ன செய்றாங்க, அவங்க குர்பானி கொடுக்குறாங்க. 2 பேருக்கு பிரச்சனை தீர்வுக்கான என்ன செய்றாங்க, அவங்க குர்பானி கொடுக்குறாங்க. அந்த குர்பானி கொடுக்கும்போது எப்படி சொன்னா அந்த 2 பேர்ல ஒருத்தர் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கபூல் அல்லாஹ் அந்த குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னொருத்தர் அல்லாஹ் ஏற்றுக்கிறது தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது நீங்க சம்பவம், நான் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். அப்ப என்ன சொன்னா அந்த சமுதாயத்தில் என்ன இருக்குதுங்க, இந்த குர்பான் என்ற வறுமை இருந்தது. அதே நேரத்தில் என்னன்னு சொன்னா இந்த குர்பானி எப்ப அமலாக மாறியது, இன்னைக்கு பார்த்தீங்க வச்சுக்கோங்க, ஒவ்வொரு துல்ஹஜ் மாசம் என்ன சொன்னா துல்ஹஜ் மாசத்துல நாம் செய்யக்கூடிய அமல்லே மிக சிறந்த அமல் எது தெரியுமா, யாருக்கெல்லாம் குர்பானி தர வசதி இருக்கிறதோ அவங்க செய்யணும், நாங்க குர்பானி தர வேண்டும். அந்த செய்யணும், ஆடையோ மாட்டையோ என்ன செய்யணும், குர்பானி தர வேண்டும். அப்ப இதுதான் என்ன செய்யறாங்க, சுன்னத்தாக ஒரு வழிமுறை ஆகியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்காக யா ரசூலுல்லாஹ் மன் உலாஹியு, யா ரசூலுல்லாஹ் உலாஹியா உலுஹியா பத்தி என்ன கேக்குறாங்க. உலுஹியான்னு சொன்னா என்ன தெரியுமா, அதாவது ஆடு மாடு அறுக்குமா இல்லையா, குர்பானிக்கு உண்மையான அரபி பேர் உலுஹியத். உலுஹியத் தான் அல்லாஹ் ஹதீஸ்ல அதான் வருது இல்லையா. அப்ப மன் அல்லாஹியு யா ரசூலுல்லாஹ் உலுஹியத் என்றால் என்ன கேட்கும் பொழுது அவன் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அது என்ன தெரியுமா, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை ஆன்மீக தந்தை மார்க்க தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தியாகம் குர்பான் என்ன தெரியுமா, நம்முடைய காலத்துல நம் காலத்துல மட்டுமல்ல கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு என்னங்க அது ஒரு
வணக்க வழிபாடாக, ஒரு இபாதத்தாக. அந்த குர்பான் என்பது வெறும் ஆடு மாடுகள் அறுப்பது மட்டுமல்ல, இது மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அமலாக ஆக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஆடு அருங்க, இல்ல மாடு அருங்க, இல்ல ஒட்டகத்தை அருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில பிரச்சனை இல்ல. எதை அறுத்தாலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. அந்த அறுக்கப்பட்ட பிராணியுடைய ரத்தமோ சதையோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. அல்லாஹ் கிட்ட எதுக்கு? அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ்க்கு என்ன தேவையில்லை? நீங்க எதா இருக்கீங்க அது ரத்தமா சதி அல்லாஹ்க்கு தேவையில்லை. எது தேவை தெரியுமா? வலாகி யனாலு தக்வா மின்கும். அது அறுக்கும் பொழுது உங்க கல்வில இருந்து வரக்கூடிய இறை அச்சம். எந்த நோக்கத்துக்கு அறுத்தீங்க இது அல்லாஹ் பார்க்கிறான். இந்த கல்பத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அந்த கல்பை கொண்டு அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த அறுக்கப்பட்ட பிராணி குர்பானை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் நம்முடைய முன்மாதிரி. இப்ப சம்பவத்துக்கு வருவோம். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, நம்ம முன்பு சொன்னா இல்லையா, எப்படி அல்லாஹ் தஆலா அந்த தியாகம் என்பது தியாகத்தை வச்சுதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதன் ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, எதுக்காக தியாகம் பண்ணாங்க? நான் சொல்றேன் இல்லையா, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுக்கு முன்பு செய்த தியாகத்தை நாம் இன்னைக்கு பேசணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது அந்த அந்த எந்த விதமான உள் நோக்கம் இல்லாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டார், நான் செய்கிறேன், இதுதான் விஷயம். அல்லாஹ் சொல்லிட்டு நான் செய்யறேன். ஒரு மூமினுடைய வார்த்தை எப்படி தெரியுமா? ஆமன்னா சல்லம்னா, ஆமன்னா சல்லம்னா, நான் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டோம். இத மூமின் வார்த்தை இப்படிதான் இருக்கணும். அப்ப என்ன தெரியுமா, ஒரு மனிதர் இவர் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு முன் மாதிரி யாருங்க? நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்ப எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன தெரியுமா? அமன் யர்கபு அன் மில்லதி இப்ராஹீம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா வலகதி சஃபைனா ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি மின ஸாலிஹீன். ஆயத் அல்லாஹ் சொல்றான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது இல்லதி இப்ராஹீம் அல்லாஹ் சொல்லிக்கிறார், இப்ராஹிமுடைய மார்க்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அவரோட ரப்பு என்ன செய்யற சொன்னா, இப்ராஹிமே கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் என்ன சொல்றான், அஸ்லீம்ன்ற வார்த்தை சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா, கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன். என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சதுமா, அல்லாஹ்க்கு முழுமையாக கட்டுப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க? தன்னை தியாகம் செய்ய துணிந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு இவங்க அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை விட வேண்டும் என்று நெருப்புக்குள்ளே தள்ளும் போது என்ன செய்யல, தனி நபராக தனி ஆளாக என்ன செய்யல, ஈமானை விடவில்லை. அல்லாஹ்வின் நம்பிக்கை கொஞ்சோடு குறைவில்லை. நீங்க நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், ஈமான் பார்த்தா அந்த ஒரு ஈமான் இருக்கிறார் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. ஒரு தனி நபர் எப்படி சொன்னா, ஊரே திரண்டு நிற்குது, நெருப்பு தூக்கி போட போறாங்க, என்ன செய்யல, அவங்க ஈமானை விடவில்லை. தன்னை என்ன செய்யறாங்க, தியாகம் செய்ய துணிஞ்சாங்க. அல்லாஹ் தன்னை செஞ்சுட்டான். இந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் மறுபடியும் மக்கள் அல்லாஹ் தஆலா ஒரு வழிகாட்டியாக, ஒரு படிப்படியாக ஒரு முன்மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தான். அது மட்டும் தானா, தன்னுடைய கை குழந்தை, அதாவது நீண்ட வயோதிக காலத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தந்த அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனுஷன கை குழந்தையாக தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு வெட்ட வெளியில ஒரு பாரியை மறுத்து அல்லாஹ் தஆலா விட்டு வருமா அல்லாஹ் சொல்றான். அது தியாகம். அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த மறுபடியும் செய்யல. என்ன செஞ்சாங்க? அங்க விட்டுட்டு வந்தாங்க. அங்க விட்டு வரும்போது கேட்ட துவா, ரப்பி ஜஅல்னி, அதாவது சொல்றாங்க இல்லையா, ரப்பி இன்னி, அதாவது தலகத்து மின் துர்கியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததி என்ன செஞ்ச சொன்னா, விவாத கைரிதி சரீன், எந்த விதமான விளைச்சலையும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு செஞ்சுட்டேன், நான் விட்டு வந்தேன் என்பதாக துவா கேட்டாங்க பாருங்க. அந்த தியாகம் இது அல்லாஹ் செஞ்சான். கியாமத்துக்கு வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா வழிகாட்டி அல்லாஹ் தஆலா தந்தான். நீங்க பேசுமா இல்லையா, இன்னைக்கு இது தியாகம் தான் இருக்கணும். எதுவுமே அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க, நான் முன் வர வேண்டும். இதுதான் நம்முடைய தியாகத்துடைய வெளிப்பாடு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உச்சகட்டமாக அவங்க தியாகம் என்ன தெரியுமா, அந்த குழந்தை ஆசையாக வளர்த்த அந்த குழந்தை அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் நம்ம இப்ராஹிம் என்ன செய்றாங்க, அவங்க கையாலேயே தன்னுடைய மகனை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா கனவுல அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். கனவுல பாக்குறாங்க, ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க, 3 நாள் பாக்குறாங்க. அப்ப 3 நாள் பார்த்து என்ன செய்றாங்க, உறுதிப்படுத்த அல்லாஹ் கட்டளை நடிக்கிறாங்க. அதாவது நபிமார்கள் கனவு என்பது உண்மைதான். நபிகள் சொல்லுறாங்க, நபிமார்கள் கனவு இருக்கு இல்லையா, நம்முடைய கனவுக்கும் நபிமார்கள் கனவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம் கனவுல ஷைத்தான் வருவான், ஆனா நபிமார் கனவுல ஷைத்தான் வரமாட்டான்.
அப்போ நபியில வந்து கனவு காட்டப்படுவது கூட வஹீத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவ 3 நாள் பாக்குறாங்க தன் மகனை வந்து அல்லாஹ்வோட பாதையில வந்து அறுக்கும் மாதிரி அல்லாஹ் கனவுல காட்டுறான். நிச்சயமாக சேர்ந்து அல்லாஹ்வோட கட்டளை என்ன செய்றாங்க, தன் மகனை ஓடி ஆடி திரிய அந்த மகன் என்ன செய்யறான்னு சொன்னா அழைத்து போறாங்க, அறுப்பதுக்காக அழைத்து போறாங்க, வினாவை நோக்கி போறாங்க. அந்த வினாவுக்கு இடத்துக்கு செல்ற வரைக்கும் மகனுக்கும் தெரியாது தன் அறுப்பட போவது. தன் தந்தை பாப்பா அப்பதான் போற மகனுக்கு தெரியாது, கூட்டு போறாங்க. கிட்ட போன பிறகுதான் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ல பாருங்க, அதாவது பலம்மா பலக மா ஹுசாய காலியா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அருபஹுக. அந்த சிறுவர் வந்து இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னா ஓடி ஆடி திரியிற அந்த பருவம் வந்த என்ன செய்றாங்க, அவங்க என்ன செய்றாங்க, அறுக்க கொண்டு போறாங்க. அறுக்க கொண்டு போகும்போது இப்ராஹிம் கேக்குறாங்க, யா புனைய என் மகனே இன்னி அராபில் மனாமி, நான் கனவுல பார்த்தேன், கனவுல பார்த்தேன். என்ன பார்த்து தெரியுமா, அன்னி அன்னி அருபஹுக, உங்களை வந்து 60 போல கனவுல பார்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, பந்து மாத தரா, உன் கருத்து என்னன்னு கேட்கறாங்க. உன்னை விருப்பம் என்ன, கருத்து என்ன கேட்கறாங்க, யாரு கேட்கறாங்க. அந்த அறுக்க போன இடம் வரைக்கும் அறுக்கப்பட போவதை அவருடைய மகனுக்கு தெரியாது, எதுக்கு போறது தெரியாது. கிட்ட போய் என்ன செய்றாங்க, அந்த போதா கேட்கறாங்க. ஆனா மகனுடைய தைரியத்தை பாருங்க, அவங்க தியாகத்தை பாருங்க. அவங்க சொல்றாங்க, யா அபிது பால்மா தூமர், என் தந்தையே உங்களுக்கு எது கட்டளைப்பட்டோ அது செய்யுங்க. அல்லாஹ் என்ன உங்களுக்கு சொன்னானோ நீங்க செய்யுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினா என்ன செய்வாங்க, நான் பொறுமையா தான் இருப்பீங்கன்னு சொல்வாங்க. அந்த செய்றாங்க, அல்லாஹ் தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இந்த தியாகம் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வை விட்டு பிடிக்கிறான், அல்லாஹ் பாக்குறான். என்ன செய்றாங்க, அறுக்க கிட்ட போறாங்க, அறுப்பதுக்கான முயற்சியும் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், பலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், அவங்க 2 பேரும் வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க, அறுப்பதுக்கான வழி கிட்ட கத்தி வச்சிட்டாங்க. கத்தி வச்சு அறுப்பதுக்காக வேண்டி இந்த நேரத்துல என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் கூப்பிட்டோம். அவங்க அறுக்க கிட்ட போயிட்டாங்க, அறுக்க போறாங்க. இது வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பாக்குறான். மனிதனுக்கு துல்சு அவருடைய துல்சு பாருங்க, தியாகத்தை பாருங்க. அதாவது அல்லாஹ் சொல்லிட்டான், நம்மளோட ஆசை மகன் நீண்ட காலத்துக்கு அப்புறம் நீண்ட வயதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பொக்கிஷம். அந்த மகன் மீது ரொம்ப அதிக பாசம் வச்சிருந்தாங்க. இந்த பாசம் பெரிதா, அல்லாஹ் மீது ஈமான் பெரிதா, அல்லாஹ் சோதிச்சு பார்த்தான். அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான். என்ன செஞ்சாங்க, அந்த சோதனையை வெற்றி பெற்றாங்க. அனேசன் சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி விட்டாரு, என்ன செய்றாங்க, தன் மகனை கூட அறுக்க துணிந்த நேரத்துல தான் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாம் அழைத்தோம் இப்ராஹீமை என்று அழைத்தோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தடுத்துட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அது சத்தக்த ருயா, நீங்க உங்களோட கர்மத்தை நீங்க மெய்யாக்கிட்டீங்க. இது தியாகம். இந்த தியாகம் நீங்க பேச சொன்னா என்ன தெரியுமா, கியாமத் வரைக்கும் வர மக்கள் என்ன செய்றாங்க, பேசிதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். குர்ஆன் வருகிறது, சூரா சாஃபாத்தில் வருகிறது இந்த சம்பவம். அப்போ என்ன தெரியுமா, அல்லாஹ் அது கூட அல்லாஹ் சொல்ற, இவ கதாலிக இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், நாம என்ன செய்வோம், இதே மாதிரி தான் நல்ல அதாவது நன்மை செய்யும்போது என்ன செய்யணும், வந்து கூலி தருவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பதைனாஹு பிதபிஹின் அதீம், அந்த பலிக்கு பகரமாக இஸ்மாயில் நபி அறுப்பது அல்லாஹ் தந்தா இல்லையா, அது பகரம் அல்லாஹ் செஞ்சா பிதபிஹின் அதீம், ஒரு ஆட்டை வந்து அல்லாஹ் பலியிட சொல்லிட்டான், அல்லாஹ் பகரமாக்கிட்டான். அதுதான் என்ன செய்யற, ஒவ்வொரு துல்ஹஜ் மாசத்துல எப்படி சொன்னா நம்ம வந்து குர்பானி ஆடு பாக்குறோம், குர்பானி ஆடு வாங்குறோம், அல்லாஹ் பார்த்து அறுக்கிறோம். நீங்களா மற்ற நாள் நம்ம ஆடு அறுப்பதற்கும் குர்பானி ஆடு அறுப்பும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மற்ற நாள் எவ்வளவு ஃபங்க்ஷன் ஆடு இருக்கும், கல்யாணத்துக்கு இருப்போம், வீடு ஃபங்க்ஷன் பண்ணா இருப்போம், அதெல்லாம் வேற. ஆனா குர்பானி என்பது தெரியுமா, அந்த ஆடு என்பது நம் கூட கியாமத்தில் நமக்கு வரக்கூடியது. அதனாலதான் பாத்தீங்க சொன்னா குர்பானிக்காக நம்ம வந்து பாக்குற பிராணி இல்லையா, ஆடோ மாடோ ஒட்டகமோ, அது இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும். அது எந்த காயும் வந்து எந்த வித காயும் வந்து பட்டு விடக்கூடாது, நொண்டியோ கண் குருடோ இருக்கக்கூடாது. நல்ல தீனி போட்டு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல தீனி போட்டு வளர்க்கணுமா குர்பானிக்கு. ஏன் தெரியுமா, தப்சீர் சொன்னா தெரியுமா, நீங்க எந்த பிராணி வந்து அல்லாஹ் பாதையில வந்து தந்தீங்களோ அது என்ன செய்யும், கியாமத்தினால உங்க கூட வரும். அப்ப அந்த மாதிரி நம்ம கூட வரக்கூடிய ஒரு நன்மையான விஷயம் தான் இந்த குர்பானி என்பது. அப்ப என்ன தெரியுமா, அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த செய்றாங்க, அந்த அல்லாஹ் செய்றான், அது பகரமா அல்லாஹ் தஆலா ஆட்டு இருந்து அல்லாஹ் பகரமா ஆக்கியதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தரக்கனா அலிஹி ஃபில் ஆகிரீன். இது என்ன தெரியுமா, இது மட்டுமல்ல, கியாமத் வரைக்கும் வர மக்களுக்கு என்னது, இதெல்லாம் விட்டுட்டோம், அவங்க செய்வாங்க. இதெல்லாம் செய்யற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு 2 நாள்ல துல்ஹஜ் மாசம் வரப்போகுது, குர்பானி மாதம் இல்லையா. ஹஜ் மாசம் என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து யாரெல்லாம் குர்பான் தருவாங்க, கண்டிப்பா குர்பானி வந்து குர்பான் தர வசதி உள்ள என்ன செய்யணும், அதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும்.
சொல்றாங்க, யாருக்கெல்லாம் வந்து மண் மஜித சாத்தன், யாருக்கு வந்து வசதி இருந்து பலம் யுதஹிய சொல்றாங்க, அது வந்து என்ன செய்யல அல்லாஹ் பாதையில வந்து குர்பான் தரணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க பல எக்கரப்பனா முசல்லா, என்ன சொல்றாங்க, என்னுடைய முசல்லாக்கு வர வேணாம் சொல்றாங்க. சொல்றாங்க அப்ப என்னது, தொழுகைக்கு வரணும்னு சொன்ன தேவை நமக்கு குர்பானி தயாராகணும், குர்பானி நீதி பண்ணணும், குர்பானிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதெல்லாம் சொன்ன விஷயம். அதே நேரத்துல குர்பானி பாக்குறோமா இல்லையா, குர்பானி முன்பு சொன்ன மாதிரி வந்து என்ன தெரியுமா, யாருக்கு குர்பானி கடமை, அது முஸ்லிமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கடமை அதுதான். இரண்டாவது என்ன தெரியுமா, சிறுவன் வந்து குர்பானி கடமை இல்லைங்க. நல்லா வந்து கொஞ்சம் என்ன செய்யணும், அதாவது சொல்றோம் இப்படி சொன்னா கொஞ்சம் அதாவது பாலிகா இருக்கும். அதே மாதிரி எப்படி சொன்னா நான் என்ன செய்யணும், குர்பானிக்கு அந்த வசதி இருக்கணும். கடன் வாங்கி குர்பானி தரணும் அவசியம் இல்லை, நம்ம சொந்த பணத்தை கொண்டு குர்பானி தர வேண்டும். அது என்ன தெரியுமா, நான் வந்து சிலர் பார்ப்பாங்க ஏதோ மட்டமா கரெக்டா குர்பானி கொடுத்துடலாங்க, அப்படி அல்ல. நான் முன்பு சொன்ன மாதிரி தான், வல்லாக்கு ஏதாவது தக்குவா இருக்கும், நம்ம தக்குவா நல்லா தான் பாக்குறா அப்படின்னு செய்யணும். அல்லாவுக்காக நல்ல பிராணியை வாங்கணும், நல்ல பிராணி வாங்கல, நல்ல பிராணி என்ன செய்யணும், அல்லாஹ் பாதையில நம்ம செலவு பண்ண தயாராக இருக்க வேண்டும். அப்ப இது மாதிரி தெரியுமா, இது எல்லாம் வந்து மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதே போல தெரியுமா, முன்பு சொன்ன மாதிரி தான் குர்பானி இப்பெல்லாம் வந்து நிறைய வந்து மக்கள் வந்து மாத்திட்டாங்க. எப்படி தெரியுமா, குர்பானி வந்து பாக்குறாங்க, அந்த ஆடு பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க, கிட்டத்தல இருக்கா அந்த அறுப்பு போல இருக்கு, அது குர்பானி பிராணியை நம்ம கண்ணால பாக்குறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, குர்பானி பிராணி வந்து முதல் வளர்க்கணுமா, நம்ம கையால வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. வளர்க்கக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தா வீட்டு இடம் இருக்கு, வசதி என்ன செய்யணும், முன்னாடியே அவன் குர்பானை நீதி பண்ணி வளர்த்துன்னு சொன்னா அது தனி பாசம் உருவாகிடும். அந்த பாசம் உருவாகிறது தெரியுமா, நம்ம வந்து மனசுல அந்த பாச போராட்டம் ஏற்படும். எப்படி வந்து இப்ராஹிம் சாப்பிட்ட மகனை வந்து அறுக்க துணியும் போது பாச போராட்டம் வந்ததோ அது பாச போராட்டம் வரும். அப்ப என்ன தெரியுமா, யாரெல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன், இதுதான். ஆமா, ஆடாருங்க மாடாருங்க ஒட்டகதாருங்க இதெல்லாம் விஷயம் இல்ல. என்ன நோக்கம், ஆமா அந்த நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி அறுக்கும் பொழுது அந்த நேரத்துல கல்வி எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக யாராவது உனக்காக நான் செய்யறேன், இதை ஏற்றுக்கொள்வாயாக. இதுதான். இது வந்து மத்த பிராணிக்கு அப்படி கிடையாது. மத்த நேரத்தில் சரி நம்ம கல்யாணத்துக்கு ஆடு இருப்போம், வீடு ஃபங்க்ஷன் ஆடு இருப்போம், அப்படி செய்யப்பட்டோம். இது நம்ம அமலாக ஏற்றுக்கொள்ளணும், அதை வந்து கடந்து போட்டோம், பிசினஸ் அடுத்து போயிட்டே இருக்கும். ஆனா குர்பானி என்பது என்ன தெரியுமா, கியாமத்தினால நம்ம நன்மை சொர்க்கத்தை சிறக்கக்கூடிய ஒரு அமல் அது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு அத்தகைய முக்கியமான மாற்று அல்லாஹ்ல நம்ம வந்து அதே அல்லாஹ் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு சில தினத்தை அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட வருகிறது. என்ன செய்யணும், வர ஞாயிற்றுக்கு இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் பரேலிய அது பேரை நம்ம தேட வேண்டும். ஞாயிற்றுக்கு சாயங்காலம் அதுக்கு அடுத்தபடியாக குர்பானி நம்ம வந்து நீதி வச்சுட்டு என்ன செய்யணும், 10 நாள் குர்பானி தரப்படிக்கு என்ன செய்யறாதுங்க, சுன்னத்து, கட்டாயம் கிடையாது, சுன்னத்து. முடி களைவது, நகம் வெட்டுவது இதெல்லாம் கூடாது. அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எப்ப நம்ம குர்பான் தந்தோமோ குர்பான் தந்த என்ன செய்யலாம், முடி கழிந்து கொள்ளலாம், நகம் வெட்டுக் கொள்ளலாம் என்பதாக நபிசல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையும் உங்களையும் நம்ம அல்லாஹ்வுடைய எந்த முறையில வந்து அல்லாஹ் தஆலா அவனுடைய வணக்க வழிபாட்டை நம்ம காண்பித்து தந்தானோ அந்த வழியில வந்து நம்ம இபாதத் செய்து அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் கிருபை செய்வனாக. வாஸத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்தோட